கரண்ட்லி சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பால் ஹேமனை போட்டு பொளந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வார் கேம்ஸ் முடிய பேக் ஸ்டேஜ்ல கிரவுட்ல பாத்தீங்கன்னா ஒரு பையன் பால் ஹேமனை நோக்கி போயிருப்பாரு. அண்ட் பால் ஹேமன் அந்த பையனை பாத்தீங்கன்னா அந்த சைடு தள்ளி இருப்பாரு. அண்ட் இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல பால் ஹேமன் பாத்தீங்கன்னா இன்னுமே கேரக்டர்லயே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹானஸ்டா பாத்தீங்கன்னா இது உண்மையாவே ஒரு சப்பக்கட்டு தான் சொல்லுவேன். என்னோட ஒப்பீனியன்ல இந்த மாதிரி கிட்ஸ் பசங்க எல்லாரும் தான் WWE முக்கியமான ஸ்ட்ரென்த். அண்ட் இந்த மாதிரி ஃபேன்ஸோட சப்போர்ட் இருக்கிறனால தான் ஜான் சினா, ரோமன் ரெயின்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் லார்ஜ் தேன் லைஃபா ஆடியன்ஸ் பாக்குறாங்க. அண்ட் எல்லாருக்குமே தெரியும் WWE வந்து ஸ்கிரிப்டட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும் தான் அப்படின்ற மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சினிமால விக்ரம் அந்நியனா நடிச்சிருப்பாரு. இப்ப அவர் படம் முடியறதுக்கு அப்புறம் என்ன வெளியில வந்து அந்நியனாவை சுத்திட்டு இருக்காரு, இல்ல எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு, இல்ல இந்த மாதிரி தான் WWE. அதையும் மீறி நான் இல்ல கேரக்டராவே தான் இருப்பேன், அப்பதான் எனக்கு அந்த கேரக்டர் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த பையன் பாத்தீங்கன்னா சின்ன பையன். அங்க போயிட்டு உங்களோட ஹீல் கேரக்டரையோ இல்ல உங்க ஹீல் கேரக்டரோட முரட்டுத்தனத்தை அந்த பையன் கிட்ட காட்டுறனால உங்களுடைய கேரக்டர் டிசைன் இம்ப்ரூவோ இல்ல என்ஹான்ஸோ ஆக போறது கிடையாது. உங்களுடைய பர்சனல் இமேஜ் தான் டேமேஜ் ஆக போகுது. அண்ட் அதுதான் இப்போ பால் ஹேமனுக்கு நடந்துகிட்டு இருக்கு.